வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 125cc ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பொதுவாகவே இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்னாலே ஒரு நல்ல செக்மெண்ட் தான். பட் ஆனால் அதுலேயும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபைடாக ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர். ஆமாம், லுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்டியராக இருக்கணுன்ற விஷயத்தையும் நம்ம மெயினாக வச்சு பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்ப்போம். பார்மெடிச்சு இந்த கிளட்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடியும் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட டியோ 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு வரிசையிலான ஒரு நல்ல ஸ்போர்ட்டி மோட்டர் சைக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஹோண்டாவோட டிசைன் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அதுலேயும் குறிப்பாக டியோவோட டிசைன்ன்றது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் அண்ட் நல்ல ஒரு வெல் நோன் டிசைன்ன்றது உங்களுக்கே தெரியும். பயங்கர ஒரு ரீச்சான ஒரு மாடல். அதனால் டிசைன் விஷயத்தில் நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸ் இந்த ஒரு ஸ்கூட்டர் கிட்ட உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.19 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ்லையும் ரியலி ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டரு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக். இது வந்து ஸ்டாண்டர்டான பிரேக்கிங் செட்டப்பு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 104 kg. சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல, பட் ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான வெயிட் தான், ஹைட்டு தாங்க. ரொம்பலாம் ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு 18 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஃபுட்போர்ட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ்ன்றது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. பட் மற்ற ஸ்போர்ட்டி 125cc மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் உங்களுக்கு அது ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ்ன்றது லேக் இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்குது ஓவராலாக இந்த ஒரு ஸ்கூட்டரு. சரி ஓகே, இந்த வண்டியோட அந்த ஒரு ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,20,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,22,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் நல்ல ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஜூம் 125. அவங்க இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம், நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு வெஹிக்கிள். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹீரோ ஜூம் 110ன்னு ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு. அது வந்து ஒரு நல்ல ஹை ஃபீச்சரோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதோடைய ஒரு அப்கிரேடட் மாடல் தான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ்ன்றது இது வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இது வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் நான் இதோட அந்த ஒரு ரோடு அப்பியரன்ஸ்ன்றது பட் அப்படியே கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. அப்படின்றப்ப டிசைன் விஷயத்தில் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ்ன்றது நிச்சயமாகவே இந்த ஒரு ஸ்கூட்டரில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப்பு உங்களுக்கு ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 9.86 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 52.8 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அரௌண்ட் ஒரு 50 kmpl கிட்ட எதிர்பார்க்கலான்றப்ப மைலேஜ்லேயும் ஒரு நல்ல ரேஞ்சு, பவரும் ஒரு டீசெண்டான ஸ்பெக் தான். 9 bhp அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குன்றது நல்ல பவர். இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பவரும் இருக்குது, அது கூட ஒரு டீசெண்டான மைலேஜும் ப்ரொவைட் பண்ணுதுன்றப்ப ஓவரால் நல்ல ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது, ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட்டு 120 kg. சீட் ஹைட்டு 777 mm 777. ஆமாங்க, சீட் ஹைட் ஒரு டீசெண்டான ரேஞ்சு. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,19,000 முடியுது. என்னை பொறுத்தளவுக்கு ப்ரைஸிங்லேயும் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கிங் ஒரு 125cc ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இது ஒரு நல்ல பவரோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கூட்டர். இதை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க
நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னால் அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் ஹெவி லோடடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன்ன்றதை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு குறையே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர் எட்டு வந்திருக்காங்க. லைட்டிங் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அது மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்ல பேக்கேஜ் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் உங்களுக்கு பேசிக் மாடல்லே ஒரு ஃபுல் டிஜிட்டல், டாப் மாடலில் ஒரு டிஎஃப்டி டைப் ஸ்பிரிட் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதே டபுள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். ரைடிங் மோட்ஸ் அது இதுன்னு எல்லா வித ஃபீச்சர்ஸையும் லோட் பண்ணி ஒரு நல்ல பேக்கேஜோட வரக்கூடிய ஒரு ஃபீச்சர் லோடட் ஸ்கூட்டர் இந்த ஒரு ஸ்கூட்டரு. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, உங்களுக்கு 9.25 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. இது வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான பவர். ஆமாங்க, இருக்கிறதுலே ஒரு ஹை பவர்டு 125cc இன்ஜின்னா அது ஸ்கூட்டர்ஸ்லன்னு பார்க்கும்போது அது இதுதான். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு மைலேஜ் பர் லிட்டருக்கு 42 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ்ன்றது இந்த ஸ்கூட்டரில் கொஞ்சம் கம்மி, அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் பில்ட்டு குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சாலிடாக இருக்குன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி கம்மி தான். அந்த ஒரு விஷயமும் இந்த ஸ்கூட்டர் தேர்ட் பிளேஸுக்கு வர வச்சதுக்கான ரீசன். பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய டோட்டல் வெயிட் 118 kg, சீட் ஹைட்டு 770 mm கிட்ட வரைக்கும் வருது ஆனுமாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளுடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பார்ப்போம். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,16,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,37,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கும் இருக்கணும், அது கூட ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் ப்ரொவைட் பண்ணுறக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருந்தால் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 52 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓனர் ரிப்போர்ட்டடு ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் நல்ல ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஸ்கில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம். ஓவரலாக இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல ரிஃபைன்ட் அண்ட் நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு யூபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற டோட்டல் வெயிட்டு 99 kg, சீட் இது 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,23,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்லேயும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கூட்டர் ரொம்பவும் அதிகம்னு சொல்ல முடியாது, ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வெஹிக்கிளில் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்க்கும்போது அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றது ஒரு 21 liters கிட்ட கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, குட் திங் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்டு வந்து கம்பேரிவ் டு தி அதர் ஸ்கூட்டர்ஸ்னு பார்க்கும்போது இதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. சீட்டிங்கோட அந்த ஒரு ஸ்பேஸ்லையும் சரி, குஷனிங் குவாலிட்டிலையும் சரி, இந்த ஸ்கூட்டர்ன்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. பட் மற்ற 125cc ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ஸ்லைட்லேயே அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச்சில் கொஞ்சம் பின்னாடி ஸ்லோப்பாக கொடுத்துருக்காங்கன்றதுனால அது அந்தளவுக்கு சொல்ல முடியல. பட் ஆனாலும் இது அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் அதெல்லாம் பேசியாச்சு இல்லைங்களா. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அவென்ஸ் 125 சொல்லப்போனால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர். பட் இது கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆமாம், மோஸ்ட்லி நிறைய பேர் யாரும் இதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, அதளவுக்கு யாரும் கவனிக்கிறதில்ல. பட் ஆனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர். இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டுன்னு வரும்போது ஆமாங்க, ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு எதுவுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் தான். அது கூட உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் வந்து நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டின்றதும் கிடைக்கும். ஆமாங்க, மற்ற இந்த ஒரு ஸ்போர்ட்டி 125 நம்ம யமா ரே சரி, நம்ம டிவிஎஸ் என்டார்க் சரி, நம்ம ஹீரோ ஜூம் சரி, இந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து சாலிடாக இருக்காது. பட் நம்ம சுசுகி அவென்ஸ் 125ன்றது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஹோண்டா டிஎலையும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க இன்ஜினும் நல்ல ஒரு ரிலையபிள் அண்ட் நல்ல ஒரு
ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு 124.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 பிஹெச்பி அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 49.6 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 50 km கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்ன்றதும் பேசிக் மாடல் உங்களுக்கு 1,13,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,16,000 வருது. இந்த ஸ்கூட்டர்ஸோட ஃபீச்சர் பற்றி சொல்லலாம். ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரஷ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், அதுக்கடுத்து எல்இடி லைட்ஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் 21.8 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ். சீட்டிங் வந்து உங்களுக்கு ரைடருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியனுக்கு வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஸ்லைட்லி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள், பட் இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக சீட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஓவராலாக இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் இப்போ நீங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you லேட்டர்.